எங்க போனாலும் ஐயோ இவங்களை என்ன பார்க்கலையே, இவங்க கண்டுக்கிடாம போயிட்டாங்களே, ஏன் தான் அப்படி பண்ணாங்க, இப்படி நினைத்த உங்களை ஆண்டவர் தன்னுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு, நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ ரொம்ப கனமானவன், நீ எனக்கென்று விசேஷித்தவன், மற்றவர்களுக்கு வேண்டாதவளா இருக்கலாம், உன் குடும்பத்தார் உன்னை ஒதுக்கலாம், ஆனால் எனக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல்பா, நீ ரொம்ப விசேஷித்தவனப்பா, நீ ரொம்ப கனமானவள், எனக்கென்று ரொம்ப விசேஷமான பாத்திரம் என்று சொல்லி அவர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக சபையாகிய வீட்டுல கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இந்த நாளில உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகிறார். வேதத்தில் ஒரு சில பாத்திரங்களை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக விதமான பாத்திரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 8 வரை வசனங்களை வாசிக்க வேண்டாம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். யாருடைய சம்பவம் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்ல முடியுமா? எலிசா தீர்க்கதரிசி ஒரு விதவையை சந்திக்கிற ஒரு சம்பவம். இந்த விதவை யார் என்றால் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவி. ஒருவேளை அவளுடைய கணவன் தீர்க்கதரிசியா இருந்திருக்கலாம், ஆனால் தீர்க்கதரிசியுடைய மகன், சொல்ல போனால் நல்ல ஒரு ஊழியருடைய குடும்பத்தில் இருக்கிறவன். ஆனால் அந்த மனிதனை குறித்து அவள் சொல்லும் போது, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்தது உண்மை. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வந்தது. அது என்ன குறைவு? கடன் பிரச்சனை. அவன் திடீரென்று மரித்து போனான். மரித்து போன மனிதன் தன் குடும்பத்திற்கு விட்டு போனது கடனை மட்டும். இந்த தாயுடைய உள்ளம் வெகுவாக பாரப்படுகிறது. ஐயோ, என் கணவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், ஆனால் எப்படியோ அவன் வாழ்க்கையில் ஒரு குறைவு வந்தது. அது கடன் பாரம். சரி, இந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு 2 செல்வங்கள் இருக்கிறது, 2 மகன்கள் இருக்கிறார்கள், இவர்களை வைத்து நான் எப்படியோ வாழ்ந்து விடுவேன், எல்லாத்துக்கும் இவன் ஆஸ்தியா இருக்கிறான், 2 பசங்க அப்படின்னு நினைச்சான். திடீரென்று எதிர்பாராத விதமாக கடன் கொடுத்த மனிதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், மா கடனை அட, இல்லைன்னா 2 பிள்ளைங்களையும் நாங்க அடிமையாக்க போகிறோம். இந்த தாயால் தாங்கிக் கொள்ளவே முடியல. கடன் தான் இருந்துச்சு, 2 பிள்ளை இருக்குதுன்னு நினைச்சினேன், இப்ப 2 பிள்ளைங்களே பறிச்சுட்டு போறானே. ஆனால் இந்த தாய் கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பத்தில் இருந்தபடியால் அவள் எந்த மனிதனையும், எந்த ஒரு வேறு நம்பிக்கையும் அவள் தேடி போகவில்லை. இன்றைக்கு அநேகர் எங்க கிடைக்கும், யார்கிட்ட போலாம், எப்படி சம்பாதிச்சலாம், எப்படியோ நினைக்கிறோம். ஆனால் இந்த மனுஷி செய்தது, எனக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற, இல்லை என்றால் அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு காலத்துல தேவனை பிரதிபலிக்கிறவர்கள் ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், அவரை தேடி போறா. அவர்கிட்ட போய் தன்னுடைய நிலையை உண்மையாக சொல்லுகிறாள். ஐயா, என் கணவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு கடன் பிரச்சனை வந்தது. இப்ப 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கிட்டு போறாங்க. எனக்கு எதுவுமே என் கையில இல்லை ஐயா, நான் ஒரு வெறும் பாத்திரமா இன்றைக்கு நிற்கிறேன், என்னிடம் மீந்திருப்பது கடன் மட்டும். 2 பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டான்னா நான் காலி பாத்திரமா இன்றைக்கு நிற்கிறேன் ஐயா, கதி இல்லை ஐயா, நாளைக்கு நான் வாழ்வது எப்படி என்று தெரியல ஐயா. தன் உண்மை நிலையை தேவ மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசியிடம் போய் சொல்லுகிறாள். எலிசா தீர்க்கதரிசி ஏதோ ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த கடனை அடைச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, தேவன் நம் மூலம் இல்லை என்றால் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால், நன்றாக கவனியுங்கள், நம்மிடம் ஏதோ ஒன்றை அவர் எதிர்பார்ப்பார். அநேக வேளைகள் மேஜிக்கா, ஏதோ தந்திரமா நடக்க கடவுது,
ஆக கடவுது அப்படின்னு சொல்லிதான் எனக்கு நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படியாக செய்வதில்லை. அவர் அற்புதம் செய்வதற்கு உன்னுடைய ஏதோ ஒரு அர்ப்பணிப்பு தேவையா இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் நீ ஏதோ ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது. இந்த தாய் எலிசாவை பார்த்து சொல்றா, ஐயா, கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள், பிள்ளைகளை அடிமையாக்க பார்க்கிறார்கள், என்ன செய்ய தெரியல. எலிசா தீர்க்கதரிசி பாருங்க, அவர் யோசிக்கிறார். இவர் சொல்ற எதுவுமே இல்லை. ஆனா இந்த ஊழியர் சாதா ஊழியர் இல்ல. அவர் சொல்றாரு, எம்மா, உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை நீ கொண்டுட்டு வா. பாருங்க, இப்பெல்லாம் இந்த மாதிரி ஊழியக்காரங்க சொன்னா விட்டு வைக்க மாட்டோம் இல்லையா? நான் தான் சொல்றேன் ஐயா, என்கிட்ட எதுவுமே இல்லை, மிஞ்சி இருக்கிறது கடன் மட்டும். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடிமையாக்க போறான். தெளிவா சொல்றேன் ஐயா, என்கிட்ட என்ன இருக்கிறது? அவர் சொல்றாரு, நீ காலி பாத்திரம் என்று நீ சொல்லலாம், ஆனால் உனக்குள் ஏதோ ஒன்று இருப்பதை என் ஆண்டவர் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்க இருக்கிற அநேகர் இவ்விதமாகத்தான் அடிக்கடி சொல்லுகிறீர்கள், ஆண்டவர் முன்பதாக நான் காலியா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வெறுமையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவளாய் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? என்னை நீர் ஆசீர்வதிக்க முடியுமா ஆண்டவரே? ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நீ அதை என்கிட்ட கொண்டு வரணும். எலிசா தீர்க்கதரிசி அந்த விதவையாகி அந்த சகோதரியை பார்த்து சொல்றா, மா, உன்கிட்ட ஏதாவது இருக்குதா? அவ சொல்றா, ஐயா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது ஐயா. வெரி குட், அதை கொண்டுட்டு வா. என்ன நீ செய்ய போற தெரியுமா? உன்னிடம் இருக்கிற அந்த எண்ணெயை அநேக காலி பாத்திரங்களில் நீ ஊற்ற போகிறாய். ஹல்லேலூயா. உன் சுற்றி இருக்கிற உன் சொந்தக்காரன், உன் ஃப்ரெண்டு, பக்கத்து வீடு, முன் வீடு, பின் வீடு, எல்லார் வீட்டில் இருக்கிற காலி பாத்திரத்தை உன் வீட்டுக்கு கொண்டு வந்து உன் பிள்ளைகளோட நின்று நீ அதை என்ன செய்? இந்த எண்ணெய என்ன செய்? கவனிக்கிறீங்களா? இந்த எண்ணெய அந்த காலி பாத்திரத்துல எல்லாம் நீ என்ன செய்? ஊற்று. அதை வச்சு உன் கடனை தீர்த்துக்கொள். அன்பானவர்களே, உங்க சொந்த குடும்பத்தால் நீங்கள் ஒருவேளை வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை காலி பண்ண நினைச்சிருக்கலாம். மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும் ஐயா அப்படி சொல்லலாம். ஆனால் அந்தரங்கத்தில் உங்களுக்குள்ளாக அநேக வேளைகளில் நான் வெறுமையா இருக்கிறேனே ஆண்டவரே, ஒன்றுமில்லாதவனாய் நான் இருக்கிறேனே ஆண்டவரே, நான் காலியா இருக்கிறேனே ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஏக்கம் ஒருவேளை உங்களுக்குள் இருக்கலாம். அந்த சகோதரிக்கு இருந்த கடன் பாரம் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தினால் உங்கள் வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டு வந்திருக்கும் என்றால், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரியையும் சகோதரனையும் பார்த்து சொல்வது, மகனே, மகளே, உங்கிட்ட நான் ஏதோ ஒன்றை பார்க்கிறேன், உங்கிட்ட ஏதோ ஒன்று ஆசீர்வதிக்கப்படும்படியா இருக்கிறதை நான் காண்கிறேன். அது அநேக வெறுமையான பாத்திரங்களுக்குள் நீ போட போகிறார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிறத நீங்க தாங்க கண்டுபிடிக்க முடியும். அநேக காரியங்களை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் சிஸ்டர், நானே இவ்வளவு கேவலமா இருந்துச்சு, நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? இல்ல பிரதர், நிச்சயமா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள் இருக்கிற இந்த சின்ன அனல் போதும். இன்றைக்கு அநேகரை நீங்கள் அனலாக்க முடியும், அநேகரை கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்க பண்ண முடியும். நீ சோர்ந்து போனது உண்மைதான். அநேகருடைய வார்த்தைகளினாலே நீ வெறுமையாக்கப்பட்டு இந்த இரவு நேரத்தில் இந்த இடத்தில் வந்திருக்கிறாய். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார்.
அநேக காலி பாத்திரங்கள், வெறுமையான பாத்திரங்கள் உன்னாலே இன்றைக்கு நிரப்பப்பட போகிறது. உன்னிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை, அது சம்திங், கொஞ்சமா தான் இருக்குது. ஆண்டவரே, என்னிடத்தில் நன்மை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை ஆண்டவரே, என்னிடத்தில் நல்ல காரியம் என்று சொல்ல எதுவும் இல்லை என்று நீ சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு சின்ன காரியம், ஒருவேளை நீ முழங்காற்படியிட்டு இந்த தேசத்திற்காக, உன் சொந்த தேசத்திற்காக நீ ஜெபிப்பதா இருக்கலாம். அதை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்க முடியும். இல்லை என்றால் குறைவில் இருப்பவர்களை பார்த்து உற்சாகப்படுத்தும்படியான ஒரு வார்த்தையை நீ சொல்வதா இருக்கலாம். நானே சோர்ந்து போயிட்டனே, நான் எப்படி மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது என்று நீ இந்த நாட்களில் உன்னையே மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ காலி பாத்திரம் தான் இருக்கட்டும், ஆனா உனக்குள் நான் தந்த இந்த அபிஷேகத்தை நீ இந்த நாள்ல மறைத்து வைக்காதே. சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசட்டும். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாயிருந்த நீ இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகளினாலே, அநேகர் உன்னை காயப்படுத்தினதுனாலே இப்படியே நான் இருந்து விட்டு போகிறேன், என்னால் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது என்று நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாய். நான் வெறுமையாயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் எப்படி பயன்பட முடியும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இந்த சகோதரி அதான் சொன்னா, ஐயா என்னிடத்தில் எதுவும் இல்லை, ஆனால் தீர்க்கதரிசி திட்டமாய் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை நீ கடன்காரன்கிட்ட கொடுக்காத, யார்கிட்டயோ போய் கொடுக்காத, நீ உன்னிடத்தில் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்து அநேக காலி பாத்திரங்களை நிரப்பு. அது உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் பரிசுத்த ஆவியானவர் அநேக வேளைகள்ல துக்கப்படுத்தி விட்டு, உங்கள் வாழ்க்கையில் வந்த சோர்வினால, உங்கள் வாழ்க்கையில் வந்த தோல்வியினால எத்தனையோ முறை தேவன் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தெரிந்து கொண்டதை மறந்து போய், போதுமாண்டவரே இப்படியாக வாழ்ந்து விடுகிறேன், சபை எல்லாவற்றையும் நான் பார்த்து விட்டேன், என் வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட உங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை போட விரும்புறாரு. நீ இதுவரை இருந்ததை காட்டிலும், இதுவரைக்கும் விரல் விட்டு எண்ணுகிற சிலருக்கு நீர் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என் வார்த்தைகளை கேட்கிற இந்த நேரத்துல உங்க உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அவருக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய காலி பாத்திரம் உண்மைதான், ஆனால் என் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் வெறுமையை, உன்னுடைய வாழ்க்கையின் சோர்வை, உன்னுடைய வாழ்க்கையின் கடன் பாரத்தை, உன்னுடைய வாழ்க்கையின் நெருக்கத்தை நீ கர்த்தருக்காக எழும்பும் போது அதே காரியத்தை கொண்டு ஆண்டவர் நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையா இருக்கிறேன், காலியா இருக்கிறேன், ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறேன் சிஸ்டர். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்னும் இல்லாம நான் வந்திருக்கிறேன். ஒரு காலத்தில் நிரம்பி வழிந்தேன், ஒரு காலத்தில் ஊழியம் செய்தேன், ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு என்று வைராக்கியத்தோடு நின்றேன். இன்றைக்கு நான் வெறுமையாயிருக்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடுவீர்களா? என்னுடைய செய்தியை நான் தொடரும் முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல சிலரோடு பேசும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் குறுக்கிடுகிற இந்த நேரத்துல அவருக்கு இடம் கொடுங்கள். உங்க சுய புத்தியை எப்போது சாராதீங்க. பரிசுத்த ஆவியானவர் யார் யாரோடு பேசுவாரோ உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரமா தான் இருக்கிறேன் ஆண்டவரே, பலவிதமாய் நான் காலியாகி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பல மனிதர்களால் நான் காலியான ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் இன்றைக்கு என்னோடு பேசுகிறீர் ஆண்டவரே. நான் ஒரு வேஸ்ட் என்று அடிக்கடி சொல்லுகிறேன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்றேன். சகோதரனே, நீ ஆண்டவருக்கு தேவைப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. அநேகருக்கு ஆசீர்வாதமாய்,
அநேகரை நிரப்பத்தக்கதாய், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நிரப்பத்தக்கதாய் அவர் உங்களை தெரிந்திருக்கிறார். உங்களை தெரிந்திருக்கிறார். உங்களை தெரிந்திருக்கிறார். அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் சோர்வின் நிமித்தமாக உங்கள் ஜெப வாழ்க்கை மங்கி போயிருக்கலாம். உங்கள் சோர்வின் நிமித்தமாக ஆண்டவருக்கு பயன்பட முடியாதபடி நீங்கள் உங்களையே மட்டுப்படுத்தி இருக்கலாம். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார் என்றால் அவருக்கு உங்களை விட்டு கொடுப்பீர்களா? விட்டு கொடுப்பீர்களா? எல்லா கண்களும் மூடி இருக்கிற அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திறப்புங்கள். யாரும் பக்கத்தில் இருப்பவர்களை பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையில் இது மிக முக்கியமான நாள். ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்றை செய்யும்படியாக இன்னைக்கு ஒரு சவாலோடு நம் நடுவில் வந்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. பல நாட்களை வீணாய் கழித்து விட்டீர்கள். எத்தனையோ முறை ஆண்டவர் பேசியும் நீங்கள் அவருக்கு நேராக திரும்பவில்லை. இன்றைக்கு உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உண்மைதான் சிஸ்டர், நான் ஒரு வெறுமையான பாத்திரமா இருக்கிறேன். ஆண்டவர் என்னை பிரயோஜனப்படுத்துவாரா? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாரா? அப்படி என்றால் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பரலோக தேவனுக்கு முன்பதாக உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. மற்றவர்கள் யாரும் பார்க்க வேண்டாம், என் ஆண்டவர் மட்டும் பார்க்கட்டும். உங்களுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற ஏக்கத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சந்தோஷத்தோடு உங்கள் கரத்தை பிடிக்கிறார். உங்க வாழ்க்கையின் வெறுமையான பகுதிகள் நிரப்பப்பட போகிறது. ஆண்டவரே, கை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறேன். ஆண்டவரே, மனிதர்களால் பலவிதத்தில் வெறுமையாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, சோர்ந்து போய் தளர்ந்து போய் இன்னும் ஆண்டவர் என் மேல நம்பிக்கையா இருக்கிறாரா என்று வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இன்றைக்கு கரம் பிடித்திருக்கிறீர் ஆண்டவரே. பல ஆயிரங்களுக்கு இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக, ஒவ்வொரு பேரையும் நிரப்புவீராக, ஒரு புது அபிஷேகத்தினால நிரப்புவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இரண்டாவதாக கரங்களை கீழே போடுவோம். ஒரு பாத்திரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். முதலாவதாக நான் என்ன பாத்திரத்தை குறித்து சொன்னேன்? என்ன கவனிக்கிறீங்களா? என்ன பாத்திரம்? வெறுமையான பாத்திரம், எம்டி வெசல், காலி பாத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சபையாகிய வீட்டுல அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் சொல்ல முடியும், என்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார்? சந்தேகமா இருக்குதா? நல்லா கை தூக்குங்களேன். ஹல்லேலூயா. சகோதரிகளுக்கு உற்சாகமே இல்லையா? மனுஷன் உங்களை தெரிந்து கொள்ளாமல் போகட்டுமே, என் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். சத்தமாக கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்துல கண் காண்ற மனுஷன் எதை செய்வானோ அதை குறித்து தான் நமக்கு சந்தோஷம். முகம் பார்க்கிறான் பாருங்க, அவங்கிட்ட ஏதாவது பேசிடலாம், அவர் என்ன பாராட்டணும். ஆனா உன்னை உருவாக்கின ஆண்டவர் உன்னை தெரிந்திருக்கிறாரே, அதற்காக நீங்க சந்தோஷப்பட வேண்டாமா? இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டது? சவுலாக இருந்த பவுலை குறித்து. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்கள் எல்லாரும் ஒரு சாதாரணமான பாத்திரம். யாரும் ஸ்பெஷல் ஆள ஆண்டவர் தெரிந்து கொள்வதில்லை. அநேகர் சொல்வது, சிஸ்டர் உங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்திருப்பாரு, நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ஊழியர் குடும்பத்துல பிறந்துட்டீங்க. இல்லைங்க, உங்கள் ஒவ்வொரு பேரையும் என் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். பவுல மாதிரி இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டீங்க. உண்மைதானா? கிறிஸ்துவ பின்பற்றவங்கள
கொல்றதுக்கு அவன் என்ன செய்கிறான்? கையில வச்சிருக்கிறான், அதிகாரத்தை வச்சிருக்கிறான். ஒரு இரத்த சாட்சி சாகும்போது அவனுடைய ட்ரெஸ்ஸை வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறான்.